ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து
ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு சோதரம் அப்பா, உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு அப்பா, உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் ஆமென் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான ஆமென் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடாமே. நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் ஆமென் ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இயேசுவே இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் ஆமென். சாத்தானின் சேனையை இயேசுவே நாமத்தினாலே ஆமென் ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், ஆமென் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாம, சாப பிசாசை ஆமென் ஆமென். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இயேசுவே இன்ப நாமம். ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே சாத்தான் ஓடுவானப்பா. அவ்வளவு வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. நாங்கள் அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆண்டவரே சிறுமைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகள் ஹல்லேலூயா உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நீ சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் அது நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சத்துரு ஆண்டவரே பயப்படுகிற உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க வாழ்க்கையிலே நாமத்தின் வல்லமை இது வெளிப்படுத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவுடைய புஸ்தகத்தில் எரேமியா 24ஆம் அதிகாரத்திலே, எரேமியா 24ஆம் அதிகாரத்திலே வாசித்த பகுதி எரேமியா 24வது அதிகாரத்திலே 5வது வசனத்தின் அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். தொடர்ந்து நம்ம அந்த 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேலே வைப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதாவது அவர்களுக்கு நன்மை உண்டாக தக்கதாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை அங்கீகரிக்கிற ஒரு தேவன். இந்த முந்தின பகுதியிலே நம்ம சொல்லப்படுகிறது, அதாவது 2 விதமான கூடை என்று சொல்லப்படுகிறது. புசிக்கத்தக்கதான கூடை, அந்த பழங்கள், புசிக்க தகாத கெட்ட அத்தி பழங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆகவே இதை இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆகவே நாட்களில் நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன், நன்மை உண்டாகத்தக்கதாக என் கண்கள் அவர்கள் மேலே வைப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்மளை அங்கீகரிக்கிற ஒரு தேவன். நன்மைகளை பெறுவதற்காக கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறவர், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர். 2வதாக அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்படுகிறார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆக நாட்களிலே அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதிலே அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே நம்மளை காண்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ என்ன நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார், தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைகள் என்ன, தேவன் நமக்கு தரப்போகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த 6வது வசனத்தை நான் வாசிப்போம். 6ஆம் வசனம் அந்த 3வது வரியில இருந்து, அதாவது அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் சொல்லுகிறார், அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது முதலாவதாக தேவன் நம்மளை திரும்பி வர பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே விட்டுட்டு போன தேசத்தை விட்டுட்டு போன ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை அவர் மறுபடியும் அவர் தேசத்திலே அவர் கூட்டி சேர்க்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்முடைய சிறை இருப்பில் இருந்து நம்மை திருப்புகிற ஒரு தேவன். அது முந்தின பகுதியிலே நம்ம அந்த 1ஆம் வசனத்திலே நாம்
அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 1வது வசனத்திலே 2வது வசனத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆகவே தேவன் உண்மையாகவே அவர் எதில் இருந்து நம்மை திரும்ப பண்ணுகிறார், எதில் இருந்து நம்மை திருப்பி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது சிறையிருப்பில் இருந்து தேவன் நம்மளை திருப்புகிற ஒரு நல்ல தேவன். நமக்கு சிறையிருப்பாய் இருக்கிற காரியத்திலே இருந்து, இடத்திலே இருந்து, ஆகவே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இடத்திலே இருந்து தேவன் தாமே நம்மளை திருப்புகிறவராக, நம்மை திரும்பி வர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை திருப்பப்படணும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் திருப்பப்படணும். நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான சிறையிருப்புகளை அவர் மாற்றுவதற்கு, எல்லா விதமான அடிமைத்தனத்தை தேவன் மாற்றுவதற்கு அவர் போதுமான ஒரு வல்லமையான ஒரு நல்ல தேவன். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்திலே, அதாவது சங்கீதம் 126 சங்கீதம் அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 126 சங்கீதம் 1வது வசனம். 1வது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஆகவே தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர், சிறையிருப்பில் இருந்து சீயோனை திருப்புகிறவர், சிறையிருப்பில் இருந்து ஜனத்தை அவர் திருப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிறையிருப்பில் இருந்து மாத்திரமல்ல, அதாவது எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருப்புகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு அவர் திருப்புகிற ஒரு நல்ல தேவன். அதே போல ஏசாயா 59:20 நாம் வாசிக்கிறோம், மீறுதலை விட்டு நம்மை திருப்புகிறவர். நம்முடைய மீறுதல்களை விட்டு தேவன் நம்மை திருப்புகிற ஒரு நல்ல தேவன். அதே போல எரேமியா 33 அதிகாரத்திலே, எரேமியா 33 அதிகாரம் அந்த 26 அதுதான் சொல்லப்படுகிறது, அவர் சிறையிருப்பில் இருந்து நம்மளை மீட்கிற ஒரு நல்ல தேவன். அந்த வசனத்தை வாசிங்க. 33 எரேமியா 33 அந்த 26 கடைசி பகுதி. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப உண்மையாகவே சிறையிருப்பில் இருந்து தேவன் நம்மளை திருப்புகிறவர், இல்லாவிட்டால் மீட்கிறவர், மீட்கிற ஒரு தேவன். இரண்டாவதாக நம்முடைய மீறுதல்களை விட்டு நம்மை திருப்புகிறவர், மீட்கிற ஒரு தேவன். பொல்லாத வழிகளை விட்டு அவர் நம்மை திருப்புகிறவர், மீட்கிற நம்முடைய தேவன். இன்னும் சொல்ல போனா, நம்முடைய பாவத்தை விட்டு, நம்முடைய சாபத்தை விட்டு, நாம பிடிக்கப்பட்டிருக்கிற பாவத்தில் இருந்து, நாம பிடிக்கப்பட்டிருக்கிற சாபத்தில் இருந்து, நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிற வியாதியில இருந்து, இன்னும் பலவிதமான போராட்டங்களில் இருந்து தேவன் நம்மளை திருப்புகிறவராக, திரும்ப பண்ணுகிறவராக, மீட்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளிலே முதலாவது நன்மை என்ன அப்படின்னா, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார், நம்முடைய மீறல்களை கர்த்தர் மாற்றுகிறார். தேவன் பொல்லாத வழிகளை விட்டு தேவன் நம்மளை மாற்றுகிறார், அவர் மீட்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதிகள், நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், இன்னும் பிடிபட்டிருக்கிற பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, இன்னும் பொல்லாத காரியங்களில் இருந்து, தேவன் எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்து அவர் நம்மளை மீட்கிறவராக, நம்மளை திருப்பி கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதமான சிறையிருப்பில் இருந்து தேவன் நம்மளை திரும்ப பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இரண்டாவதாய் வாசிக்கும் பொழுது, அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது தேவன் செய்கிற காரியம் என்ன? மீட்கப்பட்ட ஜனத்தை, தேவன் திருப்பி கொண்டு வந்த ஜனத்தை, தேவன் விடுவித்த ஜனத்தை அவர் செய்கிற காரியம், அந்த ஜனத்தை தேவன், அந்த குடும்பத்தை அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் அவர்களை கட்டுவேன்
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனால மீட்கப்பட்ட ஜனத்தை அவர் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். அவர் கட்டுகிற தேவன், அவர் இடிக்கிற தேவன் அல்ல. உண்மையாகவே அந்த நாட்களிலே இடிக்கப்பட்டதான குடும்பங்களை, ஜனத்தை அவர் கட்டுகிற ஒரு தேவன். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதுக்கு ஒப்பனையான வசனம் 127வது சங்கீதத்திலே 127 அந்த 1 வாசிப்போம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்போ தேவன் வீட்டை கட்டுகிறவர். தேவன் வீட்டை கட்டுகிறவர் என்று சொன்னால் குடும்பத்தை கட்டுகிறவர். வீடு எதுக்காக கட்டப்படுகிறது? நம்ம ஒரு குடும்பத்துக்காக, வாடகைக்காக கட்டப்பட்டால் கூட அதில் ஒரு குடும்பத்தை வைக்கணும் நம்ம ஆசைப்பட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த வீட்டை கட்டுவாங்க. நாம குடியிருப்புக்காக தேவன் வீட்டை கட்டுகிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏசாயாவில் கடைசியில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவர்கள் வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பார்கள். அப்ப குடியிருப்புக்காகத்தான் வீடு. அப்ப தேவன் வீட்டை கட்டுகிறார். தேவன் வீட்டை கட்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனால மீட்கப்பட்ட, தேவனால திருப்பப்பட்ட, திரும்பி வர பண்ணின, தேவனால மீட்கப்பட்டதான ஜனத்தை, குடும்பத்தை தேவன் கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இடிந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற குடும்பங்களை, சிதைந்து கிடக்கிற வாழ்க்கையை, சிதைந்து கிடக்கிற ஜீவியத்தை தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் தேவனாலே கட்டப்படும். தேவன் குடும்பத்தை கட்டுவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலே அவர் ஆதாமை ஆண்டவர் உண்டு பண்ணது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் அங்கே உண்டு பண்ணினார். ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்போ தேவன் அந்த ஆதாமுடைய வாழ்க்கை, அவனை ஒரு குடும்பமாக கட்டுகிறார். ஆதாம் பொறுத்த வரைக்கும் தேவனோடு இருக்கிறவன் தான் இல்லையா. ஏன்னா ஆண்டவர் அவனை உண்டு பண்ணினார், தேவன் அவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார். ஆதாமுக்கும் தேவனுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. ஐக்கியம் இருந்தாலும் தேவன் குடும்பத்தை நேசிக்கிறவர். அவன் குடும்பமாய் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். நம்ம அடிக்கடி சொல்ற காரியம்தான், எல்லாமே நல்லது நல்லது என்று சொன்னார். எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் உண்டு பண்ணி நல்லது. கடைசியில் அந்த ஆதாமை உண்டு பண்ண பிறகு மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எல்லாமே நல்லதாகவே உண்டு பண்ணினார். ஆதாமை கர்த்தர் தனியாக உண்டு பண்ணினார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் உண்டு பண்ண, அவரோடு தான் இருக்கிறான். ஆனால் அவரோடு கூட இருந்தாலும் நீ தனியாக இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லி தேவன் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை என்ன செஞ்சார், உண்டு பண்ணினார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஏன்னா அவர்களை குடும்பமாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையை, ஆதாமுடைய வாழ்க்கையை தேவன் கட்டினார். கீழ்ப்படியாதனால அவங்க வெளியே வந்தாங்க. கீழ்ப்படுகிற வரைக்கும் தேவன் வைத்த இடத்துல நல்ல செழிப்பாய் இருந்தாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவனுக்கு என்றைக்கு ஒரு குடும்பம் கீழ்ப்படியாமல் போகிறதோ, அது அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவங்க விலகி போறாங்க. அந்த குடும்பங்கள் இடிக்கப்படுகிறது, குழப்பத்துக்குள்ளாக்கப்படுகிறது. ஆனால் தேவன் கட்டி எழுப்புவதற்கு உண்மை உள்ள தேவன் சொல்கிறார், நான் இடிப்பதற்காய் அல்ல, நான் கட்டுகிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இடிந்து கிடக்கிற குடும்பங்களை, சிதைந்து கிடக்கிற குடும்பங்களை, குழப்பத்துக்குள்ள மூழ்கி இருக்கிற குடும்பங்களை, பிரச்சனைகள் நிறைந்த இருக்கிறதான குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் அது தேவனால் கட்டப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் கட்டுகிற தேவன். தேவனாலே மீட்கப்பட்டதான ஜனத்தை, தேவனாலே திரும்பி வர பண்ணதான ஜனத்தை தேவன் கட்ட அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். நான் அவர்களை கட்டுவேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எவர்களை எந்த ஜனத்தை நான் திருப்பி கொண்டு வந்தேனோ, எந்த ஜனத்தை பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேனோ, அந்த ஜனங்களை நான் கட்டி எழுப்புவேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அது மாத்திரம் மத்தேயு 16:18 வாசிப்போம். மத்தேயு 16:18 வசனத்தை நமக்கு தெரிந்த பகுதி, அதையும் சொல்லிடுவோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன். இரண்டாவதாக இந்த கட்டுகிற காரியத்திலே இதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தேவன் சபையை கட்டுகிறவர். தேவன் நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தேவன் சபையை கட்டுகிறவர். தேவன் ஊழியத்தை கட்டுகிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கட்டுகிறதை எந்த ஒரு பாதாளத்தின் வல்லமைகளோ மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கட்டப்பட்டது. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் சபையை கட்டினார். அது அவருடைய சரீரமாய் காணப்படுகிறது. ஆகவே தேவன் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது சபையை கட்டுகிறார். காரணம் என்ன? தேவனால் கட்டப்பட்ட குடும்பம் சபையிலே கூடி அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாகவே சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சபை என்பது ஏனோதானோ என்று வருகிற ஒரு இடம் அல்ல, வாழ்க்கை அல்ல. சபை தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதான சபை. சபையானது அவருடைய சரீரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதே போல நாம கூடி ஆராதிக்கிற சபைக்கு நாம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பொதுவாக சபையானது ஒவ்வொரு பெயர்ல இயங்கலாம். ஆனால் உண்மையாகவே சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டதான ஒரு சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதே போல தேவனால் இரத்தத்தினால கட்டப்பட்ட சபைக்கு நாம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சபையினுடைய காரியத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கும் பொழுது சபைக்கு தலையாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையை கட்டுகிறவர். ஆண்டவர் ஊழியத்தை கட்டுகிறவர். இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் கட்டுகிறவர். சீரழிந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற, குழப்பத்துக்குள் இருக்கிற நம்முடைய பொருளாதாரத்தையும் தேவன் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால திருப்பப்பட்ட ஜனங்களை, தேவனால மீட்கப்பட்டதான ஜனங்களை, குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் சபையை கட்டுகிறவர், நம்முடைய பொருளாதாரத்தை கட்டுகிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் கட்டுகிறதை அவர் ஒருபோதும் இடிப்பதில்லை. அதே போல யாரும் இடிக்கப்படுவதும் இல்லை, யாராலையும் இடிக்கப்படுவதும். காரணம் என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனால் கட்டப்படுகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், தேவனால் கட்டப்படுகிற சபையாய் இருந்தாலும் சரி, குடும்பமாய் இருந்தாலும் சரி, பொருளாதாரமாய் இருந்தாலும் சரி, எந்த பாதாளத்தின் வல்லமைகளையும் அவைகளை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காலகட்டாயத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இருந்தாலும் சரி, நம்முடைய தேசத்திலே பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் நிச்சயமா தேவனால் கட்டப்பட்ட சபையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நாட்களில் யாரும் அதை அழிக்க முடியாது, அதை இடிக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக ரீதியாகவே இடிக்க முடியாது. எல்லா சபைகளும் பட்டா இடத்துல தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஹல்லேலூயா. எந்த சபையும் ஒரு ரோட்ல அனாதையா இருக்கிற சபை அல்ல. எல்லா சபைகளையும், எல்லா சபைகளுக்கும் அது சொந்த இடத்துல தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஹல்லேலூயா. மனுஷீகத்துல கூட அதை இடிக்க முடியாது. அது எல்லாம் ஒழுங்குங்கரமாய் எல்லா சபைகளும் ஆர்சி சபையை உட்கொண்டு எல்லாமே இடம் வாங்கப்பட்டு சொந்த இடத்துல தான் சபைகள் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே மற்ற ஆவிக்குரிய ரீதியாக எந்த பிசாசுடைய வல்லமையும் ஊழியத்தையோ சபையையோ தேவ ஜனத்தையோ குடும்பத்தையோ அதை இடிக்கவே முடியாது. ஆனால் இடிந்து கிடக்கிறவைகளை தேவன் கட்டி எழுப்புகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் இடிந்து கிடக்கிறது என்று சொன்னால் ஒன்று தேவனை
அறியாம இருக்கணும். இல்லாவிட்டால் தேவனை அலட்சியம் பண்ணி பின்வாங்கி போயிருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாத குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கலாம். தேவனை அறியாத குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கலாம், சிதைக்கப்பட்டு கிடக்கலாம். தேவனை அறிந்தும் அலட்சியம் பண்ணி பின்வாங்கி போன குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கலாம். தேவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும், தேவனை சார்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த பொருளாதாரமும் எந்த குடும்பமும் ஊழியமும் அது இடிக்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. நான் அவைகளை இடிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேவன் இடிக்கிறதல்ல, இடிந்து கிடக்கிறதை, சிதைந்து கிடக்கிறதை ஆண்டவர் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் கட்டுகிறவர். ஆக தொடர்ந்து நம்ம மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 6வது அந்த கடைசி பகுதியா 20ஆம் அதிகாரத்திலே 6. அவர்களுக்கு நன்மை உண்டாக போதும். அவர்களை நாட்டுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை நாட்டுவேன். தேவனால் மீட்கப்பட்ட சனத்தை, தேவன் திருப்பி கொண்டு வந்த சனத்தை மூன்றாவது செய்கிற காரியம் என்ன? நாட்டுகிற தேவன், நட்டு வைக்கிற தேவன். எப்படி ஒரு செடி ஒரு மரம் நாட்டப்படுகிறதோ, நட்டி வைக்கப்படுகிறதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அவர் நட்டுகிறார், அவர் நாட்டி வைக்கிறார். அப்போ நாம் எதற்காக நம்ம ஒரு மரத்தை நம்ம நடுகிறோம், எதற்காக நம்ம ஒரு செடியை நம்ம பிடுங்கி நடுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வளரணும், அது வளர்ந்து நிழல் கொடுக்கணும், நன்மை நமக்கு நன்மை உண்டாகணும், அது கனி கொடுக்கணும். அதுக்காகத்தான் நாம் ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ நாம் என்ன செய்வோம்? நம்ம நட்டு அதை பாதுகாப்போம். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் அவர்களை நாட்டுவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே அந்த 3வது வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், 1ஆம் சங்கீதம் அந்த 1வது அதிகாரத்திலே 3வது வசனம். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதில் அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு, எவன் வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவன், வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அங்கே மேலே அந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு ஏற்கனவே தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியிலே நில்லாமல், பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், வேதத்திலே பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எதில் பாக்கியவான்? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நடப்பட்ட மரம் என்று சொன்னால், அப்போ ஏற்கனவே இந்த மரம் இன்னொரு இடத்துல இருந்திருக்கு, இன்னொரு இடத்துல அந்த மரம் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் விரும்பினதுனால, தேவனுடைய வார்த்தையை அவன் நேசித்ததுனால, தேவனுடைய வார்த்தையை அவன் தியானித்ததுனால, பாவிகளுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையை விட்டுட்டு, பாவிகளுடைய வழியை விட்டுட்டு, பரியாசகார உட்கார இடத்தை விட்டுட்டு, வேதத்தை அவன் நேசித்ததுனால, வேதத்தை அவன் வாசித்ததுனால, அவனுடைய இருப்பிடத்தை தேவன் நீர்க்கால் ஓரமாய் நட்டு அவனை கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம விட வேண்டியதை விட்டுட்டு எதை நாம தெரிந்து கொள்ளணுமோ அதை நாம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எங்க ஆண்டவர் அங்க ஸ்தாபிக்கிறார், எங்க நம்மளை நிலை நிறுத்துகிறார் அப்படின்னா, நீர்க்காலில் ஓரமாக செழிப்பான இடத்துல வளர்கிற கனி கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து தேவன் நம்மை நிறுத்துகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நாட்டுவதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முதல்ல சிறையிருப்புல இருந்தோம், தேவனை மீறி நடந்தோம், பாவத்துல இருந்தோம், அக்கிரமத்துல இருந்தோம், பொல்லாத வழியில இருந்தோம், அடிமத்தனத்துல இருந்தோம். கிருபை உள்ள தேவன் நம்மளை மீட்டு கொண்டு வந்து அவர் நம்மளை கட்டுனது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகத்தக்கதாக, கனிகள் உண்டாகத்தக்கதாக அவர் நம்மளை நட்டி வைத்திருக்கிறார்.
அப்ப தேவனால் நாட்டப்பட்ட நடப்பட்ட மரம் அது செழிக்கும், கனிகளை கொடுக்கும். தேவனால் நடப்பட்ட குடும்பம், தேவனால் நாட்டப்பட்ட குடும்பம் வாழ்க்கை அது கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். நன்மைகள் உண்டாகத்தக்கதான குடும்பமாய் வாழ்க்கையாய் இருக்கும். அது வளரக்கூடிய குடும்பமாய் இருக்கும். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. எப்படி ஒரு மரம், ஒரு செடி சரியான இடத்துல அது நாட்டப்படும் பொழுது எப்படி அந்த செடியும் மரமும் வளர்கிறதோ, வளர்ச்சி அடைந்து அது எப்படி கனி கொடுக்கிறதோ, அதே போலதான் தேவன் என்னையும் உங்களையும் கனி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும்படியாக கர்த்தரை நாட்டி வைத்திருக்கிறார். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனால் நாட்டப்பட்ட எந்த ஒரு குடும்பத்தையும் எந்த பிசாசும் அதை பிடுங்கவே முடியாது. மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் பிடுங்கிற தேவன் அல்ல, நான் இடிக்கிற தேவன் அல்ல, இடிந்து கிடக்கிறதை நான் கட்டுகிறவர். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. கனி கொடுக்காத உங்க வாழ்க்கையிலே, நன்மைகள் உண்டாத உங்க வாழ்க்கையிலே, வறட்சி நிறைந்த உங்க வாழ்க்கையை தேவன் நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே கொண்டு வந்து அவர் நட்டி அது கனிகளை கொடுக்கத்தக்கதாக, நன்மை உண்டாக்கத்தக்கதாக, அது வளரத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும். ஒரு காலத்திலே நம்மால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு எந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகலை. நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாதவங்களா இருந்தோம். நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம். நம்முடைய குடும்பத்துக்கே நம்ம பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் இன்றைக்கு அவர் உங்களை பிரயோஜனம் உள்ள ஜனங்களாய் கர்த்தர் அந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், சமுதாயத்தில் வைத்திருக்கிறார், குடும்பத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்க ஹல்லேலூயா. தேவன் என்னை என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல என் வாழ்க்கையில நன்மையே உண்டானது கிடையாது. நானே நன்மை எதிர்பார்த்துதான் இருந்தேன். இன்னைக்கு நான் அநேகருக்கு நான் நன்மையா இருக்கிறேன், அநேகருக்கு கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், அநேகருக்கு கனி கொடுக்கிறவளாய் இருக்கிறேன். தேவன் என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே நம்மளை நட்டு வைக்கிற ஒரு தேவன். எதற்கு? அது வளரணும், இலைகளோடு கூட வளரணும், அது செழிப்படையணும், கனிகளை கொடுக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய இடங்கள் மாறணும். பாவிகள் இருக்கிற இடத்துல அல்ல, துன்மார்க்க இருக்கிற இடத்துல அல்ல, நம்ம வழிகளை மாற்றிவிட்டு கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நாட்டி வளர்ச்சி அடை செய்கிறவர். நம்முடைய குடும்பம் தலைக்கும், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வளர பண்ணுவார், ஓங்கி வளர பண்ணுவார். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனால் வளர்ந்து வருகிற குடும்பத்தை எந்த பாதாளத்தின் வல்லமையும் அதை அழிக்கவே தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் நினைக்கிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம், செய்ய நினைக்கிற காரியத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய வல்லமை. தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக நான்காவதாக அதே போல சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வாசித்த அந்த சங்கீதத்திலே அந்த வாசிங்க முடிச்சு அந்த வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார். தேவனால் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே, தேவன் விரும்புகிற இடத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம செழிக்கும்படியாக, ஓங்கி வளரும்படியாக, இலைகளோடு கூட கனிகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். கடைசி 4வது எரேமியா அந்த 27, 24 அந்த 7 வசனம் வாசிப்போம். 7 வசனம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். 4வதாக நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். என்னால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, நான் திரும்பி வர பண்ணின ஜனத்துக்கு என்னை அறிந்து கொள்ளும்படியான
இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் அறிகிற அறிவு நமக்கு உண்டாகணும். தேவனை அறிந்து கொள்வதனால அந்த வசனம் வாசிங்க. 2 பேதுருல ஒரு வசனம் உண்டு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலும் என்று சொல்லிப்பாங்க. ஆகவே தேவனை அறிகிற அறிவு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு என்ன உண்டாகும்? அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றைக்குள்ள அது கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. தேவனை அறிகிறதுனால, தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகிறதுனால நமக்கு ஜீவனும் தேவ பக்தியும் உண்டாகிறது. அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள தேவனை, என்னையும் உங்களையும் அழைத்த தேவனை அறிய வேண்டிய விதமாய் நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவனும் தேவ பக்தியும் உண்டாகிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நாம் மற்றவங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அவங்க எப்படி இவங்க எப்படி சொல்லி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆகவே அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். தெரிஞ்ச வரைக்கும் தெரியட்டும். சிலவங்க அதிலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃபுல் அந்த காரியத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். யார்கிட்ட அது நமக்கு தேவையில்லாத காரியம். நம்ம யாரை பற்றி அறிந்து கொள்ளணுங்கிறது இல்லை. ஆனால் இவங்க இப்படிப்பட்டவங்க அதை நம்ம நடந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் தவறான நோக்கத்தோடு நம்ம யாரையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தேவனை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஜீவனையும் தேவ பக்தியும் உண்டாக்குறது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல வசனம் அந்த 1-2 பேதுருல 3:18 வாசிப்போம். 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே கிருபையிலே அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டிய விதமாய் அறியும் பொழுது நமக்கு ஜீவன் மாத்திரமல்ல, தேவ பக்தி மாத்திரமல்ல, கிருபை உண்டாகிறது. அதே நேரத்தில் தேவன் மகிமைப்படுவாராக. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நாம் அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அவரை அறியும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவார். நமக்கு ஜீவனும் தேவ பக்தியும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவன் என்னை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்ப. 91 வாசிக்கிற சங்கீதம் 90 அந்த வசனத்தை வாசிங்க. 91 சங்கீதத்தில் 91 சங்கீதத்தில் சங்கீதம் அந்த 91வது சங்கீதம் அடிக்கடி பார்க்குற ஒரு சங்கீதம். 14 வசனத்தை வாசிப்போம். 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை அறிகிறதுனால, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதனால தேவன் நமக்கு உயர்வான ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைப்பார். அடைக்கலத்தில் வைப்பார். உயர்வான ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். எப்பொழுது? தேவனை அறியும் பொழுது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம உயர்வான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல தேவனை கொண்டு வந்து வைப்பார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனால் உண்டாகிற நன்மை மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரால் உண்டாகக்கூடியதான நன்மை, நான் அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன். என் கண்களை அவர்கள் மேலே வைப்பேன். நான் அவர்களை திரும்ப பண்ணுவேன், மீட்டு கொண்டு வருவேன். நான் அவர்களை கட்டுவேன், நான் அவர்களை நாட்டுவேன். நான் என்னை அறிந்து கொள்ளும்படியான இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?